சார் வணக்கம். அதாவது இப்ப அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி நம்மளுக்கு ரெஃபரல் மூலியமாவும், நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் மூலியமா வந்தது இல்லையா? அந்த டாலர்ல நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ட்ரேடிங் பண்ணி பிட்காயினு, எத்திரியம் இது மேலே எல்லா காயினும் எப்படி பை பண்ணுறதுன்னு அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே யூஎஸ்டிஏன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு நேராக அப்படி தள்ளினீங்கன்னா ட்ரேடுன்னு வரும். ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஆப்ஷனில் போயிட்டு வேலெட் ஆப்ஷனில் வரணும் நம்ம. மெயின் ஆப்ஷனில் போயிட்டு வேலெட் ஆப்ஷன் நம்ம டச் பண்ணி வந்து தான் இது மாதிரி ட்ரேடு காட்டும். ஹோம் பேஜில் இருந்தால் இது மாதிரி ட்ரேடிங் இந்த இடத்துல காட்டாது. அதனால் மெயின் ஆப்ஷனில் போயிட்டு வேலெட்னு இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேடுன்னு காட்டும். அதில் யூஎஸ்டிஏன்னு இருக்குது பாருங்கள். அதில் போனீங்கன்னா தான் நம்ம எல்லா காயினும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் ட்ரேடுன்னு இருக்கு இல்லையா? அதை வந்து டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா இவங்க வந்து பிடிசி யூஎஸ்டிஏன்னு இருக்கும். இப்போ பிடிசி நம்ம பை பண்ணுறதா இருந்தால் இதிலே பை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் $10 பை பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற காயினில் எப்படி போய் நம்ம மாற்றி பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்க்ரீனை மேலே தள்ளணும். இப்படி தள்ளினீங்கன்னா இதில் 3 இடம் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இது காயினுடைய ப்ரைஸு, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ காயின் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விஷயம் இது. நீங்கள் எவ்வளோ டாலர் கொடுக்க போகிறீங்கன்ற விஷயம் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ டாலர் கொடுக்க போகிறீங்க. இப்போ ஒரு $50 வாங்க போகிறீங்க, $100 வாங்க போகிறீங்கன்னா அதை இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லலாம், அந்த 25%ன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே யூஎஸ்டிஏ டோட்டல் யூஎஸ்டிஏன்னு இருக்குல்லையே, அங்கே டைப் பண்ணணும். இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இங்கே உதாரணத்துக்கு $100 ட்ரை பண்ணாக்கா இந்த இடத்துல எவ்வளோ காயின் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு காட்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு 100 போடுறேன். 100 போட்டால் 0.0015 பிடிசி கிடைக்குன்னு வருது இல்லையா? அதை அப்படியே 1000 மாற்றினா அது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ நீங்கள் மேலே போய் காயினை நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. கீழே நீங்கள் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக $1 எவ்வளோ பிடிசி வரும், $10 எவ்வளோ பிடிசி வரும், அதுவே மாறிக்கும். அதனால் நீங்கள் இங்கே தான் டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ பை பண்ணும்போது என்னன்னா, இப்போ ரேட்டு செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே ரெடிமேடாக ஒரு ரேட்டு வந்து உட்காந்துருக்கும். அது சூட்டபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும். அதனால் அதை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனாக ரேட்டு செலக்ட் பண்ணணும். பை பண்ணும்போது இந்த ரெட் கலரில் செல் ரேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் டாப்பில் இருக்கிற ஒரு 4-5 இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் எவ்வளோ காயின் வாங்க போகிறீங்க? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பிட்காயின் வாங்க போகிறீங்க. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேட்டில் வந்து அவைலபிள் எவ்வளோ இருக்குதுனாக்கா, இது இப்போ 3வது ரேட்டு பாருங்களேன், 4 பிட்காயின் தான் இருக்குது. 10 பிட்காயின் வாங்குற இடத்துல இந்த ரேட்டை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகாது. அதனால் உடனே கம்ப்ளீட் ஆகிறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இல்லைனா 1, 2, 3, 4, 5 அதுக்குள்ளே இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் போய் செலக்ட் பண்ணக்கூடாது. அதனால் நான் டாப்பில் இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன் ரேட்டு. டாப்பில் என்ன ரேட் இருக்குது? $69,000. இங்கே வந்து $69,000 வந்துச்சா? அதை நீங்கள் பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் அந்த $69,000 எவ்வளோ பிட்காயின் அவைலபிள் இருக்குதோ எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருக்கும் 3 இடத்துலையுமே. அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்ம டாலர் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா? அங்கே வந்து டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணிவிட்டா 2 இடத்துலையும் 0 ஆகிடும். மேலே ரேட்டு மட்டும் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே ஒரு $10 நம்ம பை பண்ணணும். $10 எவ்வளோ உதாரணத்துக்கு $100 நான் போடுறேன். பார்த்துட்டு $100 போட்டால் மேலே வந்து 0.0001 நம்மளுக்கு வரும். இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம பை பண்ணிக்கிற பிட்காயின் வந்து காட்டும். இதில் வந்து அது ஆட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், பை கொடுக்கணும். பை கொடுத்தா மேலே எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு இல்லைங்களா? நம்ம பை பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற டாலர் வந்து வேல்யூ இங்கே குறையும். மேலே வந்து அது ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து பிடிசி பை பண்ணுற மெத்தேடு. அதேமாரி மேலே போயிட்டு நம்ம காயினை மாற்றிட்டு எந்த காயின் வேணால் பை பண்ணலாம். இப்போ யூஎஸ்டிஏ பிடிசி இருக்கு இல்லையா? அங்கே டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஷோ ஆகும் கீழே.
லாஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கா, ஒவ்வொரு காயினுக்கு நேராக லாஸ்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். எந்த காயினுக்கெல்லாம் லாஸ்ட் ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோ இதெல்லாம் நீங்கள் பை பண்ணலான்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் ப்ரைஸ் வந்து போடாத காயின் 0ன்னு இருக்கும். இதெல்லாம் இன்னும் லைவில் ட்ரேடிங்கில் வரலன்னு அர்த்தம். அப்போ லாஸ்ட் ப்ரைஸ் போட்ட காயினே பார்த்தீங்கன்னா ஒரு 30 காயினுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? இதில் எது வேணால் நீங்கள் பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பை பண்ணோம். இப்போ வந்து ஏடிசி பை பண்ணலான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோன்னா ஏடிசி யூஎஸ்டிஏன்னு இதே இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணினாலே மேலே மாறிடும். பிடிசின்ற இடத்துல ஏடிசின்னு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எப்பயும் போல் கீழே இப்படி போயிட்டு பை பண்ண போகிறீங்க இல்லையா, ரேட்டை வந்து இங்கே மேலே டாப்பில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே $6,700 வந்திருக்கு இல்லையா, இங்கே வந்து ரேட்டு வந்து உக்காந்துருக்கும், அதிகமாக இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் $10 பண்ண போகிறீங்களா, $10 பை. $10 போட்டால் எவ்வளோ ஏடிசி வரும்னு இங்கே காட்டும். மேலே ரேட் வந்துடுச்சு, ஆல்ரெடி இருக்குது. பை கொடுக்குறீங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு பழைய ரேட்டை பார்த்தோன்னா அதில் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதான். டாலர் உங்களுக்கு குறையும் நீங்கள் பை பண்ண. இதுமாரி 100 ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு கண்டிஷன். அதை வந்து எப்படி சிம்பிளாக நம்ம பண்ணுறோம்னா, இப்போ $100 நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னா $10க்கு பிட்காயின் வாங்குறீங்க. அந்த $10க்கு 10 முறை பிட்காயின் வாங்கலாம் $100 இல்லையா, அப்போ 10 ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகும். திருப்பி அதே $100க்கு 10 வைக்கிறீங்க, இல்லை 5 வைக்கிறீங்க. 10 முறை விற்றாக்கா $10 விற்றா இன்னொரு 10 ட்ரேடிங். பை பண்ணாலும் ஒரு கணக்கு தான், செல் பண்ணாலும் ஒரு கணக்கு தான், ட்ரேடிங் கணக்கு. அப்போ வாங்கும்போது 10 முறை வாங்குகிறோம், விற்கும்போது 10 முறை விற்கிறோம். இதே $5 வாங்கினா 20 தடவை வாங்குவோம், 20 தடவை விற்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் கணக்கு. இப்போ பிடிசி பை பண்ணுறது எப்படி, ஏடிசி பை பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு காயின் கூட உங்களுக்கு நான் பை பண்ணி காட்டுறேன். மறுபடியும் மேலே வந்துட்டு அந்த ஏடிசி யூஎஸ்டி இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா எல்லாமே காட்டும். எதை பை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டச் பண்ணால் போதும். இப்போ டோஜி இருக்குது, டோஜி தான் இருக்குது பாருங்கள். டோஜி டச் பண்ணால் மேலே இந்த இடத்துல மாறும். இப்போ டோஜை நான் டச் பண்ணுறேன். டோஜி டச் பண்ண மாறிடுதுங்களா, அதனுடைய ரேட்டு காட்டுது. இப்போ மேலே ஸ்க்ரீனை தள்ளணும். தள்ளினீங்கன்னா இப்போ டோஜி வந்து ப்ரைஸ் வந்து டாப்பில் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம செலக்ட் பண்ணால் ரேட் வந்து உட்காருது. இப்போ மறுபடியும் இதை நம்ம இதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு தான் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டு போடணும். அது ரெடிமேடாக ரேட்டை செலக்ட் பண்ணோடனே அங்கே எவ்வளோ காயின் அவைலபிள் இருக்குது எல்லாமே ரேட்லாம் வந்து உட்காந்துரும். நம்ம இன்புட் எவ்வளோ டாலர் போட போகிறோமோ அதை மட்டும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு $10 இல்லை $50 நம்ம போட்டு பை கொடுக்கணும். இப்போ 14,476 டோஜி இருக்குது. பை கொடுத்தா அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகி நம்மளுக்கு வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து செல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே டோஜை செல் எப்படி பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, பைன்னு இங்கே இருக்குது இல்லையா, அதை செல்லுன்னு டச் பண்ணணும். செல்லுன்னு டச் பண்ணி பை பண்ணும்போது நம்ம செல் ரேட்டை செலக்ட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ வந்து செல் பண்ணும்போது பை ரேட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதுலேயும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆர்டர் உடனே க்ளோஸ் ஆகும். டாப்பில் இருக்குது பாருங்கள் க்ரீனில், அதை டச் பண்ணுறோம், ரேட்டு வந்து இங்கே உட்காருது. சப்போஸ் நீங்கள் செல் பண்ணும்போது இப்போ அதே செல் ரேட்லேயே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது, அது ராங்காக போகும். அதனால் பை பண்ணும்போது செல் ரேட்டு, பை பண்ணும்போது ரெட் கலரில் ரேட்டு செலக்ட் பண்ணணும், செல் பண்ணும்போது க்ரீன் கலரில் ரேட்டு வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பை பண்ணும்போது விற்கிறவங்ககிட்ட தான் வாங்க முடியும், அதேமாதிரி செல் பண்ணும்போது வாங்குறவங்ககிட்ட தான் நம்ம விற்க முடியும். அப்போ க்ரீனில் போய் நம்ம செலக்ட் பண்ணணும். செல் பண்ணும்போது இப்போ க்ரீன் ரேட்டில் போய் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் ரேட்டு வந்து உக்காந்துடுச்சு இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுனுடைய ரேட்டு, எவ்வளோ அவைலபிள் காயினு எல்லாமே இதில் வந்து உட்காரும். அப்போ நம்ம எவ்வளோ டாலர் போட்டு பை பண்ண போகிறோமோ அதை இங்கே தான் டைப் பண்ணணும். இந்த 25% போட்டிருக்கு இல்லையா, டோட்டல் யூஎஸ்டின்னு அங்கே தான் டைப் பண்ணணும். அங்கே ஆல்ரெடி வந்து ரெடிமேடாக உட்காரத்த டெலீட் பண்ணணும். செல் பண்ணும்போதும் சரி, பை பண்ணும்போதும் சரி. இப்போ $10 டோஜி நான் செல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பை பண்ணோம், செல் பண்ணுறோம். இதுமாரி வந்தாலும் ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா. அதேமாதிரி இன்னொரு காயின் வந்து செல் பண்ணி காட்டுறேன். இதேமாதிரி பிடிசியே வச்சுக்கோங்க.
இப்போ ஏடிசியை செல் பண்ணி காட்டுறேன். ஏடிசி இருக்கு இல்லையா, அதை பை பண்ணால் இப்போ செல் பண்ணி காட்டுறேன். அதுமாதிரி ஒவ்வொரு காயினும் நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணும்போது க்ரீன் கலர் ரேட்டு பை ரேட்டு, அதே மாதிரி பை பண்ணும்போது செல் ரேட்டு சொல்கிறேன் இல்லையா, அதுமாதிரி செல் பண்ணும்போது க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ரேட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ரெடிமேடாக வந்து உட்காரத்தை கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு $10 போட்டு செல் கொடுக்குறீங்க. செல் கொடுத்தோன்னே சக்ஸஸ் ஆகிடுச்சு. பேலன்ஸை நம்ம இங்கே பார்த்துக்கணும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது ஒவ்வொரு காயினை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இந்த ஏடிசி யூஎஸ்சிஏ அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த காயின் இங்கே அவைலபிள் இருக்குன்னு பார்த்துங்க. ஏடிசி இருக்குது, எதெல்லாம் ரேட்டு போட்டிருக்கோ அது எல்லாமே நீங்கள் பை பண்ணக்கூடிய காயின். ரேட்டு போடாமல் 0 இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் பை பண்ண முடியாது, லைவுக்கு வரலன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட நிறைய காயின் இதில் இருக்குது. பிட்காயின், எத்திரியம், சொலானா, போங்கு, ஷிப்பு, பெப்பே, எல்லா காயினும் அதில் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ. இது மாதிரி ட்ரேடிங் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணது பை செல்லு பண்ணுங்கள். பிட்காயின் வாங்கி வைங்க, எத்திரியம் வாங்கி வைங்க, டோஜி இந்த காயின்லாம் வாங்கி வைங்க. நிறைய ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய டாலர் ஏர்ன் பண்ணி வாங்கி வைங்க. இது கேஒய்சி கொடுக்கும்போது நம்ம கேஒய்சி பண்ணிவிட்டு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ஓகே சார், தேங்க்யூ.